அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நவகிரகங்கள் உருவான கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இவர் முதல்ல சூரியனை பற்றி பார்க்கலாம். சூரியனோட கதையை பார்க்கலாம். மகா பண்டிதரான காஷ்யப முனிவர் எல்லா சாஸ்திரங்களையும் வேதங்களையும் நன்கு ஆழ்ந்து கற்று தேர்ச்சி பெற்றவர். ஞான பண்டிதராக திகழ்ந்தார். 13 பேரை மணந்த இவருடைய மூத்த மனைவி பெயர் அதிதி. இவள் கற்புக்கரசி, கணவனே கண்கண்ட தெய்வம் என்பதை இலக்காக கொண்டு வாழ்ந்த உத்தமி. இவருக்கு பிறந்தவள் தான் சூரிய பகவான். சூரியனுக்கு 2 மனைவிகள். முதல் மனைவிக்கு பிறந்தவர்கள்தான் யமன் மற்றும் யமுனா நதி என்னும் சொல்லப்படுகிறது. சூரியனின் முதல் மனைவி சூரியன் வெப்பம் தாங்க முடியாமல் சிறிது காலம் அவரை பிரிந்திருக்க எண்ணி தன்னை போலவே ஒரு நிழலை உருவாக்கிவிட்டு சென்றாள் எனவும், அந்த நிழல் உருவம்தான் சாயா எனப்படும் சூரியனின் 2வது மனைவி எனப்படும் சாயாதேவிக்கு சூரியனுக்கும் பிறந்தவர்தான் சனி பகவான் என்றும் கூறுகிறார்கள். இவரை வணங்கும் போது நமக்கு வெற்றியும் புகழ் கீர்த்தி என்று அனைத்தையும் பெற முடியும். சூரியன் 9 கால்களில் இவரே முதலானவர். நவகிரகங்களில் இவரே தந்தையாக போற்றப்படுகிறார். அடுத்த கதை சந்திரனுடைய கதை. இவர் பார்க்கடலை கடையும் போது தோன்றியவர். இவர் மகாலட்சுமிக்கு அண்ணன் என்றும் கூறுகிறார்கள். ஏனென்றால் மகாலட்சுமியும் பார்க்கடல் கடையும் போது தோன்றியவள் தான். இவருக்கு மொத்தம் 27 மனைவிமார்கள் உள்ளனர். அவர்கள் தட்சனின் மகள்கள். இவர் 27 மனைவியையும் நேசிக்காமல் ரோகிணி என்ற ஒரு பெண்ணை மட்டும் நேசித்ததால் இவர்களுக்கு சாபம் ஏற்பட்டு, பின்பு சிவனை நோக்கி தவம் செய்ததால் சிவனுடைய அருள் பெற்று இவர் சிவனிடமிருந்து கிரக பதவி பெற்று 9 கோள்களில் இவரும் ஒருவராக திகழ்கிறார். இவர் நவகிரகங்களின் தாய் என்றும் அழைக்கப்படுகிறார். இவரை வணங்கும் போது மனம் சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். இவர் தயிர், பால், அன்னம் போன்றவற்றுக்கு உரிமையானவர். தண்ணீர் இவையெல்லாம் இவருடைய பொறுப்பில் உருவாகிறது. சந்திரதோஷம் உள்ளவர்கள் திங்கட்கிழமைகளில் சோமவார விரதம் இருந்து சந்திரனை வழிபட மிகவும் நல்ல பலன் கிடைக்கும். அடுத்தது செவ்வாய். இவர் பூமியின் புதல்வனாகவும் சிவபெருமானின் நெருப்பு பொறியில் இருந்து தோன்றியதாகவும் புராணங்கள் கூறுகின்றன. சிவபெருமானின் வேர்வையில் பூமியில் விழுந்தபோது அங்காரகன் பிறந்தார். சிவப்பு நிறம் மற்றும் கோபகுணத்துடன் சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய வேர்வை பூமி தேவி தாங்கிக் கொண்டார். அதனால் உண்டான குழந்தையை வளர்த்து வர அந்த குழந்தை வளர்ந்து சிவனை துதித்து பெரும் தவம் செய்ய தவத்தினால் தேகம் முழுக்க அக்னியாக தோன்றியது. தவத்தில் பெரிதும் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு கிரக பதவி அளித்தார். கிரக பதவி பெற்றவர் அங்காரகன் என்றும் செவ்வாய் பகவான் பூமி என்றும் போற்றுகின்றனர். இவரை முருகனின் அம்சம் என்றும் கூறுகிறார்கள். அடுத்தது புத பகவான் கதையை பார்க்கலாம். இவர் சந்திரனுக்கும் தாரைக்கும் மகனாக பிறந்தவர். இவருக்கு அருணன், கணக்கன், காமன், சாமன், சௌமியன், கௌதம் என்று பல பெயர்கள் உண்டு. இவர் சந்திரனாகிய தந்தியை வெறுத்து வந்தார். காரணம், இவர் தாய் பிரகஸ்பதி என்னும் குரு பகவானின் மனைவி. சந்திரன் பிரகஸ்பதி குரு பகவானின் மனைவியை அபகரித்து அவருடன் குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையை பெற்றார். அவர்தான் புத பகவான். இந்த அவமானம் தாங்காமல் பல வருடம் விஷ்ணுவை நினைத்து பூஜித்து அவரிடமிருந்து கிரக பதவியை பெற்றார். பிறகு தியானத்தில் இருக்கும்போது ஒரு தேவகன்னிகை இவரை மணப்பதாகவும் கூறினாள். அதை மறுத்ததால் இவருக்கு சாபம் ஏற்பட்டது. அவள் திருநங்கையாக போக வேண்டும் என்று சாபமிட்டாள். மறுபடியும் தியானித்து அதை போக்கி இன்று கிரக நிலையில் இருப்பதாக கூறுகிறார்கள். இவரை வணங்கும் போது அறிவு, ஞானம், கல்வியில் தேர்ச்சி என்று பல வித்தைகளை கற்றுக்கொள்ளலாம். புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்று வணங்கி வர, புதன் காயத்ரி மந்திரம் சொல்லி வர புதன் தோஷத்திலிருந்து விடுபடலாம். அடுத்ததாக குரு பிறந்த கதை. இவர் சப்த ரிஷிகளில் ஒருவரான ஆங்கிரிஷ முனிவருக்கும் சுபதைக்கும் மகளாக பிறந்தவர் பிரகஸ்பதி என்னும் குரு பகவான்.
தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான போர்களில் தேவர்கள் வெற்றி பெற அவர்களுக்கு ஞானமும் தந்திரமும் புகட்டும் குருவாக பிரகஸ்பதி நியமிக்கப்பட்டார். தேவர்களுக்கு குருவாக இருந்தும் தனக்கு கிடைத்த உயர்ந்த பதவியை ஞானத்தையும் நிலைத்திருக்க சிவபெருமானை குறித்து தவம் செய்தார். இதனால் நவகிரகங்களில் குருவாக உயர்ந்த நிலையை பெற்றார். குரு தோஷம் உள்ளவர்கள் இவரை வணங்க செல்வம், செல்வாக்கு, பதவி என்று அனைத்தும் பெறலாம். வியாழக்கிழமைகளில் குரு மந்திரம், குரு காயத்ரி மந்திரம் சொல்லி இவரை வணங்கி வர சகலவித சௌபாகியம் பெறலாம் என்பது புராண கதை. அடுத்து சுக்கிர பகவான் கதை. சுக்கிராச்சாரியார் பிருகு முனிவர் மற்றும் காயகி தம்பதியரின் புதல்வர். அசுரர்களின் குருவாகவும் போரில் இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்யும் மிருத சஞ்சீவினி வித்தையை அறிந்தவராகவும் இருந்தார். இவர் ஒருமுறை போரில் இறந்த அசுரர்களை சுக்கிரன் உயிர்விப்பதை கண்டு தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டார். கோபமடைந்த சிவபெருமான் சுக்கிரனை விழுங்கினார். பின்னர் சுக்கிரன் சிவனின் வயிற்றிலிருந்தே தவம் புரிந்து வெளியே வந்து சிவபெருமானால் நவகிரகங்களில் ஒருவராக ஆக்கப்பட்டார். இவருக்கு ஒரு பார்வை கிடையாது. அதற்கான கதை. வாமன அவதாரத்தில் மகாவிஷ்ணு மகாபலியிடம் 3 அடி நிலம் கேட்டபோது மகாபலி அது கொடுப்பதாக ஒப்புக்கொண்டார். ஆனால் சுக்கிராச்சாரியார் தன் சீடனான மகாபலி அவ்வாறு செய்வது சரியில்லை என்று தோன்றியது. ஆகையால் அதை எவ்வாறு தடுக்கலாம் என்று பார்த்து பலமுறை எச்சரித்தும் மகாபலி நான் தந்தே தீர்வேன் என்று சொன்னார். இதை தடுப்பதற்காக தண்ணீர் தானம் பார்க்கும்போது அது கமண்டலத்தில் ஒரு சிறு வண்டாக அந்த துளையில் போய் அமர்ந்து கொண்டார். இதை அறிந்த விஷ்ணு பகவான், அதாவது வாமன அவதாரம் எடுத்த விஷ்ணு பகவான், தன் கையில் இருந்த ஒரு தர்பை புல்லால் அவருடைய கண்ணை குற்றினார். ஆகையால் சுக்கிரனுக்கு ஒரு கண் பார்வை இழந்தார். சுக்கிரதோஷம் உள்ளவர்கள் இவரை வெள்ளிக்கிழமைகளில் வணங்கி வர சுக்கிரதோஷம் குறைந்து சகலவித சௌபாகியங்களும் கிடைக்கும். சுக்கிரனின் அருளை பெற ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை வணங்கி வரலாம். கஞ்சனூர் என்னும் சுக்கிரனுடைய தலத்துக்கு சென்று அங்கேயும் அவரை வணங்கி வரலாம். அவ்வாறு வணங்கி வருவதால் சுக்கிரனின் அருள் கிடைக்கும். சுக்கிரதோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக பெண்களை மதிக்க வேண்டும். பெண்களை மதிக்கவில்லை என்றால் சுக்கிரதோஷம் உண்டாகும். ஆகையால் பெண்களை கண்டிப்பாக மதிக்க வேண்டும். மனைவி, தாய், மகள் என்று எந்த பெண்ணாக இருந்தாலும் கண்டிப்பாக மதிக்க வேண்டும். அடுத்ததாக சனீஸ்வரன் கதையை பார்க்கலாம். சனீஸ்வர பகவான் சூரிய பகவானின் மகன். இவருடைய தாய் சாயாதேவி. சனி பகவான் மிகவும் கருப்பாக இருந்ததால் சூரியன் அவரை தன் மகன் என ஏற்க மறுத்தார். இதனால் கோபமடைந்த சனி பகவான் சூரியனை முறைத்து பார்க்க சூரியனின் ஒளியும் மங்கியது. பின்னர் சிவபெருமானின் தலையீட்டிற்கு பிறகு சனிக்கு கர்மகாரகன் என்னும் பதவி வழங்கப்பட்டது. சனி ஊனமான கதை. ஒருமுறை சனி பகவான் தன் தாயிடம் சிறுவயதில் பசி என்று கூறவும் தன் தாய் பூஜை முடிந்த பிறகு தருவதாக கூறினாள். அதை பொறுக்க முடியாமல் தாயை காலால் எட்டி உதைத்தாள். ஆகையால் தாய் சாபமிட்டதால் ஒரு கால் ஊனமாயிற்று. ஆகையால் தான் இன்றும் சனீஸ்வரனுக்கு பரிகாரம் செய்யும்போது அதாவது சனி பாதிப்பு உள்ளவர்கள் கண்டிப்பாக பெரியவர்கள், ஊனமுற்றவர்கள், காக்கைக்கு உணவளிப்பது போன்ற பரிகாரங்கள் செய்வதால் சனீஸ்வரன் மகிழ்ச்சி அடைகிறார் என்று கூறுகிறார்கள். ஆகையால் சனி தோஷம் உள்ளவர்கள் சனிக்கிழமைகளில் இந்த பரிகாரங்களை செய்து வரும். அடுத்து ராகு கேது கதையை பார்க்கலாம். இந்த கதை அனைவருக்கும் தெரிந்திருக்கும். பார்க்கடல் கடையும் போது அசுரர்கள் ஒரு பக்கமும் தேவர்கள் ஒரு பக்கமும் வாசுகி என்னும் பாம்பை மத்தாக கடைந்து கொண்டிருந்தார்கள். அதில் வரும் அமுதத்தை இருவரும் பங்கிட்டு கொள்ளலாம் என்ற ஒப்பந்தத்தோடு. ஆனால் பார்க்கடலிருந்து அமுதம் வந்த பிறகு வெறும் தேவர்களுக்கு மட்டும் அது பரிமாறிக்கொண்டிருந்தது. இதை பார்த்த ஒரு அசுரன் இது தவறாச்சே என்று நினைத்து அந்த தேவர்கள் இருக்கும் இடத்தில் போய் அவன்தான் அந்த அமுதத்தை வாங்கி குடித்து விட்டான். இதை அறிந்த விஷ்ணு பகவான் உடனே அவரை
ஒரு சக்கரத்தால் வெட்டுகிறார். அவர் 2ஆக பிளந்து, ஆனாலும் உயிர் போகவில்லை. ஏனென்றால் அமிர்தம் குடித்ததால் உயிர் போகாது. உடனே அவர்களுக்கு ஒரு பதவி, ராகு கேது என்று இருவருக்கும் ஒரு பதவி கொடுத்து அவர்களை நவகிரகங்களில் சேர்த்து கொண்டார்கள். இவர்களை நிழல் கிரகம் என்று தான் கூறுவார்கள். இந்த 9 கிரகங்களை பற்றும் இன்று அறிந்து கொண்டோம். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம